ஓகே ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுண்ணா. ரைட். React.js வந்து இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதுக்கு எல்லாமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் போட்டு இதுக்கு முன்னாடி HTMLனா சைட் 1 சைட் 2 அப்படின்னு போட்டுருக்கோம். CSSனா அந்த HTML ஃபைலுக்குள்ளார லிங்க் டேகை யூஸ் பண்ணி பண்ணிப்போம். ஸ்கிரிப்டுக்கும் அதே மாதிரி தான், ஸ்கிரிப்ட் டேக் போட்டால் ஒர்க் அவுட் ஆகிடும். பூஸ்டப்க்கு அவங்களுடைய பிளக்கின் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணால் அது வேலை முடிஞ்சு போயிடும். வேற என்ன பார்த்தோம்? ஆமாம், இது வரைக்கும் இதை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம போயிட்டு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ஈவினிங் 7 பேட்ச் இருக்கா, இந்த பேட்ச்ல இங்க போயிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இது பண்ணிப்போம். ஸோ ரியாக்டுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செப்பரேட்டா தெரியணும் அப்படின்றதுக்காக ரியாக்ட் இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம பண்ணோம். ஓகேவா? நார்மலா பூஸ்டப்குள்ளார போயிட்டு நம்ம திரும்ப இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ரியாக்டை பொறுத்த மட்டும் அதை பண்ண போறது கிடையாது. அப்புறம் எப்படி அது ஒர்க் ஆகும் அப்படின்னா எல்லாமே கமெண்ட் லைன் மூலயமா தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். அதாவது ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளார index.html style.css script.js அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? இது முழுக்க முழுக்க கமெண்ட் லைன் மூலமா ரன் ஆக போகும். ஓகேவா? கமெண்ட் லைன் அப்படின்னா என்ன அப்படின்னா லைக் இந்த இது பார்த்துருப்பீங்க வல்லரசு படத்துல, இந்த டேப்ல வந்துட்டு தேசிய கொடி பறக்கும். ஆனால் வாய்ப்பே இல்லை, சொல்றேன். இந்த மாதிரி கமெண்ட் ப்ராம்ப்ட் டேப்ல வந்துட்டு நம்ம கோடிங்கா ரன் பண்ண போறோம். அது எப்படின்னா இங்க கொடுத்தா அங்க ரன் ஆகும்னா அதுதான் டெக்னாலஜி. ஓகேவா? அதை தான் இப்போ பண்ண போறோம். ஸோ இப்போ நான் இங்க கமெண்ட் கொடுத்தா என்னுடைய டெஸ்க்டாப்ல இருக்கிற ஃபோல்டர் ரன் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா இன் பிட்வீன்ல ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படும். சம்திங் ஏதோ ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை ஒரு லைக் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா Node.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு EXE இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? நம்ம கோடிங்ல வந்து மெர்ன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. மெர்ன் ஸ்டாக் அப்படின்னா மோங்கோ, எக்ஸ்பிரஸ், ரியாக்ட், நோடு. அதை தான் நீங்க கத்துக்கிறதுக்கு வந்தீங்க. இது வரைக்கும் 3 மாசம் ஆயிடுச்சா? நம்ம ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மாசம் ஆச்சு? 3 மாசம். 3 மந்த் ஆயிடுச்சு. 3 மந்த் ஆகியும் இன்னும் அங்க போகவே இல்லை. அப்புறம் என்னடா நீ கிளாஸ் நடத்துற அப்படின்னா அந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சாதான் நீங்க இந்த இடத்துக்கு வர முடியும். ஓகேங்களா? இப்ப அதை தான் என்ன ஏதுன்னு பார்க்க முடியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா Node.js அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். ரன் ஜாவாஸ்கிரிப்ட் எவ்ரிவேர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓகே இது ரொம்ப டெப்த்னா தேவையில்ல. Node.js அப்படின்றத ஒரு இதுக்கு போயிட்டு இங்க டவுன்லோட் Node.js இருக்கும். ஓகேவா? டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய வெர்ஷன் என்ன அப்படின்றதெல்லாம் இங்க இருக்கு. ஓகேவா? நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என் சிஸ்டத்துல அது இருக்கு. கிளிக் பண்ணிட்டு டபுள் கிளிக் கொடுத்துட்டே இருக்கணும், ஒர்க் அவுட் ஆயிடும். ஓகேங்களா? இது நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படின்றத நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா இந்த Node.js நம்ம வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு ஃபோல்டருக்கு போய் நம்ம இது பண்ண மாட்டோம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை என்னுடைய கம்ப்ளீட் டெஸ்க்டாப்புக்கே நான் இன்ஸ்டால் பண்ணுவேன். அப்படின்னா இது என்னன்னா குளோபல் இன்ஸ்டாலேஷன். அப்படின்னா இந்த டெஸ்க்டாப்ல எங்க வேணாலும் Node.js போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா லைக் இப்ப கமெண்ட் ப்ராம்ப்ட் ஒன்று ஓபன் பண்றேன். இது எதுல இருக்குன்னா சில யூசர்ஸ் ACW யூசர்ஸ் அப்படி டிஃபால்ட்டா இருக்கு. ஸோ இதுக்கு போயிட்டு நோடு இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க இன்ஸ்டால் பண்ண வெர்ஷன் இங்க ஷோ ஆகும். ஓகேவா? நோடை இன்ஸ்டால் பண்ணிட்டு கரெக்டா இன்ஸ்டால் பண்ணிட்டோமான்னு செக் பண்றதுக்கு தான். ஒன்ஸ் இதை கொடுத்துட்டு தான் இந்த கமெண்ட்டை போய் செக் பண்ணணும். இல்லை இப்போ நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா நோட் இஸ் நாட் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டால் பண்ணலன்னு வரும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி போட்டு நோடு -- வெர்ஷன் அப்படின்னா அதனுடைய வெர்ஷன் என்னன்னு செக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கமெண்ட் செக் பண்ணோம் அப்படின்னா இது கூடிய இலவச இணைப்பா npm அப்படின்னு ஒன்று வரும். ஓகேவா? இதுக்கு -- வெர்ஷன் போட தேவையில்ல, -v போட்டாலே போதும். ஸோ இது போட்டீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு வெர்ஷன் இதை காட்டும்.
ஸோ இது இன்ஸ்டால் ஆகிருந்தாலே மேக்ஸிமம் இதுவும் வந்துடும். இருந்தாலும் இதை இன்ஸ்டால் பண்ணால் கூட இது வருது அப்படின்றதுக்காக நான் அதை சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்ல இப்போ நான் ஒரு 2 கீ கொடுத்துருக்கேன்னா எனக்கு இது ஃபுல்லாக க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா CLS கிளியர் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். அதே மாதிரி நான் லாஸ்ட் என்னென்னா கொடுத்துருக்கேன் என்னுடைய ஹிஸ்ட்ரியை பார்க்கறதுக்கு அப் ஏரோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். நீங்கள் அப் ஏரோ யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை வர வச்சுக்கலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப் ஏரோ டவுன் ஏரோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதெல்லாம் சும்மா என்ன சொல்றது, அந்த பசங்க வரல அப்படின்றதுக்காக ஒரு மினிமமா உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி கோடு உங்களுடைய கமெண்ட் ப்ராம்ப்ட்ல எப்பயுமே இருக்கக்கூடாது. கோடுன்னு இல்லை, ஒரு புள்ளி கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பிளிங்க் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஒயிட் இருக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா இது நம்மளுடைய சர்வர் ரன் பண்றதை ஸ்டாப் பண்ணிடும். ஓகேங்களா? அதனால இந்த பிளாக் மட்டும், இந்த ஒரு டாட் மட்டும், டாட்னு இல்லை, இந்த மாதிரி இல்லாம பார்த்துக்கோங்க. ஓகேவா? எப்பயுமே இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்கணும், கிளீனா இருக்கணும், ஸ்கிரீனு கிளீனா இருக்கும். ஓகே, இதுதான் கமெண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ற வழி. இப்போ இன்னொரு ஷார்ட்கட் சொல்றேன். இப்போ நம்ம சி யூசர்ஸ்ல இருக்கோம், ஆனா நம்மளுடைய ஒர்க்கிங் ஃபோல்டர் எல்லாமே ட்ரைனிங்குள்ளார இதுக்குள்ளார ரியாக்ட்ல இருக்கு. இங்க போகணும். அப்ப இங்க எப்படி அதை வர வைக்கிறது அப்படின்னா, நார்மலா ஒரு சில பேருக்கு தெரியும் சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இப்படி கொடுத்துட்டு உள்ளார போவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப தலைவலி. ஓகே, ஒரு ஃபோல்டரா போயிட்டு இருக்கும். நான் ஷார்ட்கட் ஒன்று சொல்லி கொடுக்குறேன். இப்ப இந்த இடத்துல போயிட்டு எனக்கு இப்ப மொபைல் இந்த இடத்துல எனக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் வர வைக்கணும் அப்படின்னா, வந்துச்சா? இந்த இடத்துல வர வைக்கணும் அப்படின்னா ஓகே. இப்ப இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா உங்களுக்கு அது ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா, இப்ப நான் வெப் கோலன்ல இப்ப எனக்கு இங்க ஓபன் ஆகணும் அப்படின்னா இது ஃபுல்லா செலக்ட் ஆயிரும். ஓகேங்களா? இந்த மாதிரி செலக்ட் ஆன மாதிரி காட்டணும். நீ இப்படி வச்சுட்டுனா டைப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? கம்ப்ளீட்டா செலக்ட் ஆயிருக்கணும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் CMD அப்படின்னு அடிக்கும். இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். என்னன்னா இதை நிறைய பேர் இப்படி வச்சுக்கிட்டு டைப் பண்ணிட்டு CMDன்னு சொல்லிட்டு இப்படி உட்காருவாங்க. ஓகே, அது தப்பு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ எந்த ஃபோல்டர் செலக்ட் பண்றியோ அது இந்த மாதிரி ஃபுல்லா செலக்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் CMD அப்படின்னு அடிக்கும். அடிச்சாதான் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம எதுல போய் ஓப்பன் பண்ண போறோம் அப்படின்னா, ட்ரைனிங்ல ரியாக்ட் அப்ளிகேஷன்னா உங்களுக்கு இங்க தான் ரன் பண்ண போகும். ஸோ இந்த இடத்துக்கு எப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா G டிரைவ்ல ட்ரைனிங் ஃபோல்டர்ல E7ல ரியாக்ட்ல இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? மேலே இருக்கிறதெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னா CLS கொடுத்தா போயிடும். அப்போ கொடுத்துட்டீங்கன்னா லாஸ்டா என்ன கொடுக்கும் அப்படின்ட்டு வரும். இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சிருச்சா? எனி டவுட்? நோ. ஓகேவா? சரி. பேக்கேஜ் எல்லாமே எந்த டிரைவ்லனாலும் போட்டுக்கலாம்னா இல்ல நம்ம ரன் பண்ணக்கூடிய அந்த இதுல தான் இருக்கணும். மார்க்கெட் இப்ப Node.js இன்ஸ்டால் பண்ணீங்கலனா, ஆமாமா, அத எந்த டிரைவ்லனாலும் வந்து போட்டுக்கலாமா இல்ல நம்ம என்ன டிரைவ்ல ப்ரோகிராம்ஸ்லாம் ரன் பண்றோமோ அதுல தான் இருக்கணும்? அப்படிலாம் கிடையாது. இது குளோபல் இன்ஸ்டாலா தான் ஆகும். மஸ்ட் என்னன்னா C டிரைவ்ல இல்லாத மாதிரி பாத்துக்கோ. ஓகே, ஒருவேளை அது C டிரைவ் தான் கேக்குது அப்படின்னா எனக்கு நான் இங்க நான் C டிரைவ்ல தான் வச்சிருக்கேன். என்னன்னா இது ஒன்ஸ் போனா போயிடும். ஆனா நமக்கு இந்த எக்ஸிகியூஷன் தானே, இது போனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஃபோல்டர் நம்ம வந்து வேற டிரைவ்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ OS கரெக்ட் ஆயிடுச்சுன்னா மொத்தமா போயிடும். இப்போ சாஃப்ட்வேர் போச்சுன்னா திரும்ப இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ கோடிங்கே போயிடுச்சுன்னா வேஸ்ட். இது வந்து எப்படின்னா PHP நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க கரெக்டுங்களா? அது இன்ஸ்டால் பண்ணும்போது Apache இன்ஸ்டால் பண்ணும்போது அது எதுல கேட்கும் அப்படின்னா C டிரைவ்ல டிஃபால்ட்டா கேட்கும். நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா C டிரைவ்ல சூஸ் பண்ண முடியாது. எதுக்கு அப்படின்னா
அப்பாச்சில் வந்துட்டு அந்த லாராவெல் கோடிங் எல்லாம் நீ எங்க இன்ஸ்டால் பண்றியோ PHP அங்கதான் ஒர்க் ஆகும். அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சி டிரைவ்ல தாண்டி வேற ஏதாவது ஒரு டிரைவ்ல யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இது வந்து நீங்க எந்த டிரைவ்ல வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சாஃப்ட்வேர் மட்டும் போச்சுன்னா பிரச்சனை கிடையாது, கோடிங்கும் போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே, வேற ஏதாவது கேள்விகள்? ஸ்ரீதர், உதயா? இது இல்ல ப்ரோ, இது எதுவும் வராது. அண்ணா நீங்க முதல்ல இது பண்ணீங்கல்ல, அது வந்து இப்ப ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா? முதல்ல என்னன்னு தெரியல எனக்கு. அது என்னமா முதல்ல? அண்ணா ஃபர்ஸ்ட் CMD கமாண்ட் ப்ராம்ப்ட்ல எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. இல்ல அது வேணும், நான் தான் கேட்டேன். ஆக நீ இப்ப கேட்க மாட்டேன், நாளைக்கு இருக்குன்னு தெரியாது. சரி, ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் எப்படி நம்ம அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபோல்டர்ல கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணி, இதெல்லாம் பேசிக். ஓகேவா? சும்மா கண்ண மூடிட்டு எதுவும் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ட்ரை அவுட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு நல்ல நாள் கூட, ஏன்னா இன்னைக்கு அந்த பசங்க இல்லாததால பேசிக்கா தான் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரியாக்ட் ஜேஎஸ்ல இருக்கிற கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, ஓகேவா, இதை தான் டாம் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது டாம் எலமெண்ட். டாம்னா என்னன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல், இது இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். ஓகேங்களா, நார்மலா நடத்ததை வந்து அதை சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். வாட் இஸ் டாம் அப்படின்னா, நம்மளுடைய டேட்டாவை ட்ரீ ஸ்ட்ரக்சரா கொடுக்கறது தான் டாம். ஓகேவா, இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல நான் சப்போஸ் இந்த எலமெண்ட் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணணும், அதனுடைய வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எதை வச்சு நான் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு இன்டெகிரேட் பண்ண முடியும், மேனிபுலேட் பண்ண முடியும். இன்டெகிரேஷன் இல்லை, மேனிபுலேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ டாம் வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். உன்னுடைய பேஜ்ல இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படின்றத இப்ப ஷோ ஆகுது இல்ல, இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கும் லைப்ரரிக்கும் இல்லாத ஒரு விஷயம் ரியாக்ட் ஜேஎஸ்க்கு இருக்கு. கீ ஃபீச்சர்ஸ் இன் ரியாக்ட் ஜேஎஸ் அப்படின்னு கேட்டாலே நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விர்ச்சுவல் டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லணும். ஓகேவா, விர்ச்சுவல் டாம் வந்து ரியாக்ட்ல இருக்கு. ஓகேவா, அது என்ன டாம் சொல்லியாச்சு, அது என்ன விர்ச்சுவல் டாம்னா இருக்கிற மாதிரி ஒரு போலியா ஒரு விஷயத்தை காட்டுறது தான் விர்ச்சுவல் டாம். ஓகேவா, இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத சொல்றேன். இப்ப சப்போஸ் இந்த இடத்துல ஸ்பேன் பாஸ்வேர்டை நான் சேஞ்ச் பண்றேன், நேமை சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட் டாம் எலமெண்ட்டே என்ன பண்ணும் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணிவிடும், ரீலோட் ஆகும். சம்திங் உள்ளுக்குள்ளார இன்டர்னல் ப்ராசஸா என்ன நடக்கும் அப்படின்னா டேட்டா எல்லா பேஜுக்குமே எல்லா எலமெண்ட்டையுமே அது ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுரும். வேறஸ் இந்த விர்ச்சுவல் டாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒரிஜினல் டாமை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கும். ஓகேங்களா, ஒரிஜினல் டாம்ல ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கும். இது நெக்ஸ்ட் வர இதுதான் டாம். விர்ச்சுவல் டாம் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோ. ஓகேங்களா, சப்போஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க ஒரு ஸ்பேன்ல நேம் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா என்டையர் டாக்குமெண்ட்டுமே அப்டேட் ஆகும். இதுதான் டாம். ஓகேவா, வேறஸ் இந்த ஸ்பேன்ல நேம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா விர்ச்சுவல் டாம் ஒரிஜினல் டாம்ல போயிட்டு செக் பண்ணும் எந்த இடம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ சேஞ்ச் ஆனது ஸ்பேன்ல நேம் மட்டும்தான் அப்படின்னா ஒன்லி இந்த இடத்த மட்டும்தான் இம்பாக்ட் பண்ணிவிடும். லைக் அதாவது என்னன்னா இந்த இடத்த மட்டும்தான் சேஞ்ச் பண்ணும்,
அதர் கீழே இருக்கிற எலமெண்ட் மேல இருக்கிற எலமெண்ட் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. அப்ப நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஃபாஸ்டா பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எல்லாத்தையுமே ரீலோட் பண்றதை விட இது என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் செக் பண்ணும். ஓகேவா, இதுக்குதான் ரீகன்சாலிடேஷன் ஒரு அல்காரிதம், டிஃபிங் அல்காரிதம்னா சொல்லுவாங்க. அது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணும்போது அதெல்லாம் வாட் இஸ் வாட் அப்படின்றது மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த விர்ச்சுவல் டாம் ஒரிஜினல் டாம்ல எந்த போர்ஷன் சேஞ்ச் ஆச்சோ அதை மட்டும் இங்க சேஞ்ச் பண்ணிவிடும். ஓகேங்களா, இதுக்குதான் டிஃபிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய இது என்ன அப்படின்னா இந்த ஒரிஜினல் டாம்ல இதுலயும் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இந்த டிஃபிங் அல்காரிதம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணி விடுவோம். அதனால இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி இதை விட இது பெட்டராகவே இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு கீ ஃபியூச்சர்ஸ். ஓகேவா, ரியாக்ட் ஜேஎஸ் இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா ரியாக்ட்ல விர்ச்சுவல் டாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லணும். ஓகேவா, வாட் இஸ் விர்ச்சுவல் டாம் அப்படின்னா ஒரிஜினல் டாம் அப்படியே காப்பி எடுத்து வச்சுக்கோ, எவன் சேஞ்ச் ஆனானோ அவனை மட்டும் அப்டேட் பண்ணிவிடும், மற்றவனை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. வேற டாம்ல அப்படிலாம் கிடையாது. ஒருத்தவன் தப்பு பண்ணாலும் பிகில் படம் மாதிரி தான், எல்லாரும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓடும். புரியுதா? ரைட், இது ஒரு ஃபியூச்சர். நெக்ஸ்ட் காம்போனன்ட் பேஸ்டு ஆர்கிடெக்சர். ஓகே, அதே போல் காம்போனன்ட் பேஸ்டு ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா லைக் வீடு கட்டுற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் குழி தோண்டிடுறது, அதுக்கப்புறம் அடிகளை போடுறது. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு ஒன் பேஜ் வந்து என்ன இன்னைக்கு பயங்கரமா ரோல் ஆகுது, ஒரு ஒன் பேஜை வந்து நான் ஒரே நிமிஷம் ஓகே ஓகேங்க சாரி ஒரு ஒன் பேஜை நான் ரெடி பண்ண சொன்னா உங்களுடைய அப்ரோச் என்னவா இருக்குன்னா ஹெட்டர், பேனர், சர்வீசஸ், சப்போர்ட், ஃபூட்டர் இதெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, index.html அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணி கொடுப்பீங்க. கரெக்டா? கரெக்ட். ஆமா, இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும். கரெக்ட். ஸோ இதே மாதிரி எனக்கு இந்த சர்வீசஸை கிளிக் பண்ணா இதே மாதிரி தான் வேணும். ஆனா எனக்கு இந்த சர்வீசஸ்ல வந்து பேனர்னா தேவை கிடையாது. ஹெட்டர், ஃபூட்டர் காமனா இருக்கிறது இருந்துட்டு போகுது. இது சர்வீஸோடைய டீடைல்ஸை நம்ம கொடுப்போம். என்னென்ன சர்வீசஸ்ல UI UX அப்படின்றனா எல்லாத்தையும் இதுல போடும். சரி, இதுல இந்த போர்ஷன் இருக்காது, ஒன்லி சர்வீசஸ் மட்டும் தான் இருக்கும். சரி, இதுக்கும் காமனா நமக்கு என்ன இருக்கு? ஹெட்டர் ஃபூட்டர். சோ அப்ப நம்மளுடைய இது என்ன அப்படின்னா இதனுடைய பேர் நம்ம என்ன வச்சிருப்போம், vanaroja.html services.html ஒரு பேஜ் வச்சிருப்போம். இப்ப என்னுடைய ஃபோல்டரை ஓபன் பண்ணா index.html, style.css, javascript யூஸ் பண்ணீங்கன்னா script.js, இல்ல அப்படின்னா index.html, services.html. கோடிங் போய் பார்த்தோம்னா இங்கேயும் ஹெட்டர் இருக்கு, இங்கேயும் ஹெட்டர் இருக்கும், இங்கேயும் ஃபூட்டர் இருக்கு, இங்கேயும் ஃபூட்டர் இருக்கும். ஓகேங்களா, இந்த சர்வீசஸை சும்மா நம்ம சொல்லியிருப்போம், அங்கே எலாபரேஷனா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா கோட் ரீயூசபிலிட்டி அப்படின்னு ஒரு டேர்ம்ஸ் உள்ள வந்துடும். எப்ப அப்படின்னா காம்போனன்ட் பேஸ்டு ஆர்கிடெக்சர்ல கோடு ரீயூசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துடும். அது என்னன்னா அப்படின்னா ஆல்ரெடி இங்கேயும் இருக்கு, இங்கே இருக்கு, அப்புறம் எதுக்கு இங்கே எடுத்துட்டு போகணும், அதை தான் ரியாக்ட் வந்து சொல்லுது. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ரியாக்டை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ஒரே இடத்துல எல்லாத்தையும் எழுத மாட்டோம், எல்லாமே காம்போனன்ட் பேஸ்டா போகும். எக்ஸாம்பிள், ரியாக்ட்ல ஒரு சோர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வரும் சொல்றேன். ஓகேவா, அதுக்குள்ளார காம்போனன்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிட்டு இது ஃபுல்லாவே ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஹெட்டரு, பேனரு,
எக்ஸ்டென்ஷன் இப்படிதான் நம்ம எழுதுவோம். சரி, ஓகே. footer.js இப்படின்னு வந்துடும். ஸ்பாய்லர். ஓகே. காம்போனன்ட்ஸ்ல ஹெட்டர், பேனர், சர்வீசஸ் இது எல்லாமே இப்படி வரும். ஆனால் தனித்தனியா இருக்கு, எப்படி லிங்க் பண்ணிப்பீங்கன்னா அதுக்கெல்லாம் ரியாக்ட் ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருக்கோம், வச்சிடலாமையா இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துடும். இப்போ காம்போனண்டா பிரிச்சா என்ன யூஸ் அப்படின்னா, எனக்கு எங்க தேவையோ அந்த இடத்துல நான் இந்த ஃபைலை லிங்க் பண்ணிப்பேன். ஓகேங்களா? அதெல்லாம் ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஆனா ஒரு ஹை லெவல் பார்த்துக்கோங்க. இங்க index.html எல்லாத்தையும் மொத்தமா எழுதுறேன். இங்க நான் என்ன செய்யறேன்னா அதையே தனித்தனியா பிரிச்சு வைக்கிறேன். எனக்கு எங்க எது வேணுமோ அந்த இடத்துல நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா? கோட் ரீயூசபிலிட்டி வந்துடும். இப்ப என்னன்னா 2 பேஜுக்காக எப்படி அப்படின்னா, நம்ம பேஜஸ்னா கிரியேட் பண்ணும்போது 40-50 பேஜஸ்னா ஏர்பிஎன்பின்னு ஒரு சைட் நான் ஒர்க் பண்ணும்போது 152 பேஜ் இருந்துச்சு. ஓகேங்களா? நிஜமாதான் ஏர்பிஎன்பி போய் நான் சொல்றேன். நீங்க போய் உட்காந்து இன்னைக்கு டைம் இருந்தா சர்ச் பண்ணுங்க. ஏர்பிஎன்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். அதை நான் 2017 பண்ணும்போது டிசைனர் செத்தான் அந்த பேஜை ரெடி பண்றக்காட்டி. ஓகேங்களா? ஸோ அந்த சைட்டுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி அப்ரோச் தான் யூஸ் பண்ணுவோம். கோட் ரீயூசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரியாக்ட் ஜேஎஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அதுதான் ரெடி பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே காம்போனன்ட் பேஸ்டா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஜேஎஸ் தான். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ண போறது ரியாக்ட் ஜேஎஸ். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? சந்தோஷம். இப்ப நெக்ஸ்ட் லாஸ்டா ஒரே ஒரு விஷயம். இதெல்லாம் ரெடி அண்ணா. என்னமா? இப்போ எக்ஸ்டென்ஷன் வந்து .js னு கொடுக்குறீங்களா? இப்போ நம்ம அந்த which means மெயின் பேஜ் ரன் பண்ணும்போது index.html னு வருமா இல்ல எப்படி அது வந்து? இல்லம்மா, அது நம்ம ப்ராஜெக்ட் பார்க்கும்போது பார்ப்போம். ஓகேவா? பேஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதை எப்படி லிங்க் பண்றது, எப்படி இது வந்து இங்க போகும், இது வந்து இங்க போகும், இது எல்லாமே சேர்ந்து தானே எனக்கு இண்டெக்ஸா வரும். index.html வராது. ஓகேவா? index.html ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கேமியோ ரோல் ஒன்று கொடுப்பாரு. ஆனா என்ன சொல்றது, இவர் கொஞ்சம் டம்மி பீஸ் தான் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இதுக்கு பதிலாக index.jsன்னு வரும். ஓகேவா? இருக்கும் கண்டிப்பா. index.html இல்லாம இருக்காது. ஆனா இது வந்து வேற மாதிரி யூஸ் ஆகும் நான் சொல்றேன். இது எல்லாத்தையும் எழுதிட்டு இது கிட்ட ஒப்படைச்சிடும். தபர் உனக்கு நான் கொடுத்தாச்சு, இதை நீ ரன் பண்ணு அப்படின்னு. ஸோ இதை பத்தி இப்போ வரி பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் எல்லாம் போறதுக்கு முன்னாடி பெரிய தலைவலி ஒண்ணு இருக்கு. அது தலைவலினா என்ன அப்படின்னா அப்ளிகேஷனை கிரியேட் பண்றது. என்னன்னா இவ்வளவு தூரம் சொல்லிட்டு அதை சொல்றீங்க அப்படின்னா, இப்போ ஃபோல்டர் இதுதான், நம்மளுடைய ஃபோல்டர் இதுதான். இந்த ஃபோல்டர்ல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன், சிம்பிள் அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். எப்படி கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா இதையும் சொல்லிடு. npm அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க. அதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா நோடு பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுது. அது என்ன நோடு பேக்கேஜ் மேனேஜர்னா, ரியாக்டை பொறுத்த மட்டும் நம்ம கமாண்ட் லைன் மூலியமா தான் ரன் ஆகுதுன்னு சொன்னால அது எல்லாமே எப்படி அப்படின்னா இந்த நோடு பேக்கேஜ் மேனேஜர் தான். இந்த இது என்னன்னா பேர் வச்சு சொல்லிக்கலாம். நோட்ல இருக்கிற எல்லா பேக்கேஜும் மேனேஜ் பண்ணக்கூடியதுதான் இது. மேனேஜ் பண்ணக்கூடியதுன்னா யாரு இன்ஸ்டால் ஆகணும், யாரு ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த கமெண்ட் வச்சு தான் பண்ணணும். ஓகேங்களா? npm அப்படின்னு ஒண்ணு இருக்கு, npxன்னு ஒண்ணு இருக்கு, நோடு பேக்கேஜ் எக்ஸிக்யூட்டர். இது பேஸ் மட்டும் சொல்றேன். இது என்னன்னா இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நோடு பேக்கேஜ் அப்படின்னு சொன்னா பர்மனண்டா நம்ம அப்ளிகேஷன்ல வந்து உக்காந்துக்கும். நோடு பேக்கேஜ் எக்ஸிக்யூட்டர் அப்படின்னா ஒரே ஒரு டைம் மட்டும் யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் யூஸ் ஆகாது. எக்ஸாம்பிள் இந்த npx வச்சு தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ப்ராஜெக்டோட ப்ராஜெக்டோட பேக்கேஜை யூஸ் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா npx இதுதான் சின்டாக்ஸ். கிரியேட் ரியாக்ட் ஆப், உங்களுடைய அப்ளிகேஷன் நேம் என்ன வைக்கலாம்? ஈவினிங் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறேன். ஓகேங்களா?
npx create reactor. எதுக்குன்னா npx யூஸ் பண்றீங்க? npm தானே பேக்கேஜை மேனேஜ் பண்ணும். npm பேக்கேஜை மேனேஜ் பண்ணும். அதாவது எனக்கு அது பர்மனண்டா என்னுடைய அப்ளிகேஷனுக்கு வேணும்னா அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். npx வந்து ஒரே ஒரு டைம் என்னுடைய அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இதை கொடுத்துட்டு நீங்க என்டர் அடிக்கும். என்டர் அடிச்சீங்க அப்படின்னா ஓகே இது லோட் ஆகும். என்னது இது? ஓகே, நேமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா கேமல் கேஸ்னா கிடையாது. ஓகேவா? கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் ஆகாது. இது இந்த மாதிரி சுத்தும். அண்ணா இந்த npx இந்த கமாண்ட் ரன் பண்றீங்களா, இது வந்து ரியாக்ட இன்ஸ்டால் பண்ணி விடுதா இல்ல அந்த ப்ராஜெக்ட்ட மட்டும் ரன் பண்ணுதானா? இப்ப ஈவினிங் பேட்ச் நம்ம கிரியேட் பண்ணோமா? இங்க நம்ம ஏதோ ஃபோல்டர் இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணிருந்தோமா? இல்ல பண்ணல. அந்த இந்த கீவேர்ட் தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸை ரெடி பண்ணிட்டு நோட் மாடல்ஸ் வரும். இதுல எரர் அடிக்கணும். எரர் அடிக்காம இது சுத்துது. வந்துச்சா. ஓகே, ஏதோ சம்திங் எரர் அடிக்குது. அது என்ன அப்படின்னா npm install no audit இந்த பேக்கேஜ் எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இதை நீங்க காப்பி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி காப்பி பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுக்கணும். ரைட் கிளிக் கொடுத்துட்டு இங்க கொடுத்துட்டு என்டர் அடி. இப்படி கொடுத்துட்டோன்னே அது இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இது நான் வந்து இப்போ ஓல்டு வெர்ஷன் ஆஃப் Node.js யூஸ் பண்ணுறதால எனக்கு இந்த எரர் அடிக்குது. ப்ராபப்ளி உங்களுக்கு அது வராதுன்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் அந்த இஷ்யூ வராதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரி, ஒன்ஸு இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஃபோல்டர் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட்குள்ளார ஈவினிங் பேட்ச் அப்படின்ற மாதிரி இது இருக்கும். சாரிங்க, சாரி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா ரியாக்ட் ஃபோல்டர்லேயே நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ரியாக்ட் ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. எங்கே இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஈவினிங் பேட்ச்குள்ளார போயிட்டு அங்கே போயிட்டு சிஎம்டி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் அதை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ இது எல்லாம் தேவையில்லாத ஆணி தான். நீங்க இதுக்கு மேல ரியாக்ட் ஃபோல்டர்ல எதுவுமே பண்ண மாட்டீங்க. இதுக்கு மேல இன்னொரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றீங்க அப்படின்னாலும் எந்த அப்ளிகேஷனுக்கு எது தேவையோ அந்த இடத்துல தான் இது பண்ணணும். அதாவது ஈவினிங் பேட்ச்க்குள்ள தான் எல்லா ஃபைல்ஸும் இதுக்கு மேல ஸ்டோர் ஆகும். இதோ இருக்கா இந்த அப்ளிகேஷன் ஒன்று இருக்கு.
இதை போட்டுட்டு இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஐ கெஸ் உங்களுக்கு இந்த இஷ்யூ வராது. நான் வெர்ஷன் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஓகே. இப்போ ஈவினிங் பேட்ச், அதாவது உங்களுடைய இதோ பாருங்க எல்லாரும் ஈவினிங் பேட்ச்னு போட்டுன்னு கிடக்காதீங்க. என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப் உங்களுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் நேமை வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பண்ணிக்கிட்டு அதில் எரர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ரிசால்வ் பண்ணுங்க. இந்த வீடியோவை பாருங்க, பார்த்துட்டு இப்போ ஃபோல்டர் இங்கே ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் எப்படி நம்ம போய் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறது? பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளார நான் சொன்ன மாதிரி இங்கே index.py இருக்கும். ஸோ இதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னா கிடையாது. இது முழுக்க கமெண்ட் லைன் மூலயமா தான் ரன் பண்ணும். எப்படின்னா மேலே இருக்கிறது எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிடுறேன். CLS கிளியர் ஸ்க்ரீன் npm ஸ்டார்ட் அப்படின்னா நோடு பேக்கேஜை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது தான் npm. இப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வெற்றிகரமாக லோட் ஆகிட்டு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். லோக்கலோஸ் 3000 அப்படின்ற ஒரு போர்ட்டில் டிஃபால்ட் ரியாக்டோட போர்ட் நம்பர் என்ன அப்படின்னா 3000 அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிகரமாக இந்த மாதிரி ரியாக்டோட லோகோ சுத்தம். ஓகேவா? இதுக்கு எனக்கு தெரிஞ்சு மண்டை பிச்சுக்கும். பார்ப்போம் என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் டாஸ்க்